الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصوم والقرآن يشفعان للعبد يوم القيامة. وقال أيضا: اقرأوا القرآن فإنه شفيع لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நோன்பை கடமையாக்குறதுக்காக ஒரு மாதத்தை தெரிவு செஞ்சார். நோன்பு 29 நாளோ அல்லது 30 நாளோ கடமையாக்கணும். அது எந்த மாதத்துல கடமையாக்குறது என்று அல்லாஹ் கவனிச்சான். அவன் விரும்பி இருந்தா முஹர்ரம்ல கடமையாக்கலாம். அவன் விரும்பி இருந்தா ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய வருடத்துல 9வது மாதமான ரமதான தெரிவு செஞ்சான். ரமதானில அந்த நோன்பு கடமையாக்கல. ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, முஅஜம் தபரானி என்ற கிதாபில், ஏன் ரமலானுடைய மாதத்தை தெரிவு செஞ்சா, நோம்புடைய நெருங்கிய நண்பர் ரமலான் மாதத்துக்குள் இருக்கிறார். நோம்புற நெருங்கிய நண்பர் யாருன்னா, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனும் நோம்பும் பிரிக்கலாத 2 நண்பர்கள். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்துல சிறப்பை பத்தி பேசுற நேரம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று பேசுகிறார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்கிறது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனும் ரமலானும், குர்ஆனும் நோம்பும் ஏன் அது 2 நண்பர்களாக இருக்கிறாங்க? யாருமே எங்களுக்காக பேசுறத நினைச்சு கூட பார்க்கலாத இடங்கள்ல இந்த 2ம் எங்களுக்காக பேசும். எங்களுக்காக யாருமே கபரு நெருக்கும் போது பேச மாட்டா. உம்மாவும் வர மாட்டா, வாப்பாவும் வர மாட்டாரு. எங்களை கூட்டாளிமார் எங்களுக்கு கை கொடுக்க போறதும் இல்லை. கபரில் என்ன தனிமையாக வச்சு மேலால மண்ணை போட்டு மூடினதோட பல பேருடைய தொடர்புகள் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு இங்குள்ளவங்களுக்கு தெரியுமா? யாரு குர்ஆனோட உலகத்துல வாழ்ந்தாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பும் குர்ஆனும் அங்க கை கொடுக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்த இடத்துல எங்களுக்கு கை கொடுக்க வரமாட்டாங்களோ, நோம்பு கை கொடுக்கும். நோம்பு சொல்லும், யா அல்லாஹ், இவர் எனக்காக பசித்திருந்தாரு, தாகித்திருந்தாரு, இவருடைய உடலை வருத்தப்படுத்தினாரு, அதனால நீ இவர் அதாவது செய்யாரு. எங்களுக்கு பேசுறதுக்கு ஆரம்பி. குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவருடைய ஓய்வான நேரங்களில் நான் அழுந்தேன். இரவையில நேரத்தோடு தூங்குறவர், இவர் எனக்காக நேரத்தை கொடுத்தாரு. பிந்தி எழும்புறவர் எனக்காக நேரத்தை கொடுத்து தஹஜ்ஜுதில் எழுப்பி குர்ஆனை ஓதினார், அதனால நீ இவர் அதாவது செய்யாத என்று அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய சக்திகள் தான் குர்ஆன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிஞர் பெருமக்கள், இமாம்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும்.
அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பல அறிஞர்கள் அவங்கள துனியான வாழ்க்கையை பொருட்படுத்தாம தீனுக்கு அவங்கள காலங்களை கொடுத்தாங்க. எத்தனையோ இமாம்கள் வரலாறு இருக்குது, கல்யாணமே முடிக்கிறது. ஏன் நிக்காக பண்ணலைன்னா, வசதிகள் இல்லாததாலேயோ கோலத்தனத்தினாலேயோ யாருமே பொன் கொடுக்காததாலேயோ அல்ல. அவங்க முடிவு செஞ்சாங்க, திருமணம் செஞ்சு நாங்க வாழ்ந்தா அதனால உம்மத்துக்கு சில நஷ்டங்கள் உண்டாகிறது கேளும். அந்த காலத்தில் கொடுத்து குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செஞ்சு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு தீன லேசாக்கி கொடுப்போம் என்று சொல்லி அவங்களோட வாழ்க்கையை தீனுக்கு அர்ப்பணிச்சாங்க. சிரியாவில் இருந்தார் பெரிய அறிஞர் ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் அல்-பகுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய ஒரு கிதாபுண்டே இருக்குது, அல் உலமா உல் உஸாம் அல்லதீன ஆஸருல் ஹதீஸ் அலா ஸவாஜ். இவங்க யாருண்டா, திருமணம் செய்யறத பார்க்க ஹதீஸுக்காக தன்னுடைய காலத்தை கொடுக்கிறது சிறந்தது என்று தேர்வு செஞ்சு ஹதீஸு கிதாபோட உட்கார்ந்துருந்தாங்க. எங்க ஷேகுல் ஹதீஸ் சாரம்பூர்ல இருந்தாங்க. மௌலானா யூனுஸ் கவுன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50-55 வருஷம் புகாரி ஷரீஃப் நடத்தினாங்க. ஹஜரத்துடைய நிலைப்பாடு முதல்தான், நிக்காக செஞ்சு வாழ்றதை விட புகாரி ஷரீஃப் நடத்துவோம் அப்படியே நடத்தி கொண்டிருந்து வஃபாத் ஆயிட்டாங்க. காலங்களை தீனுக்கு கொடுத்தோம். அப்ப இவங்க செஞ்ச சேவை என்னன்னா, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல லேசான வேலை இல்ல, குர்ஆனுக்குள்ள இறங்கி அதில் உள்ள ஆயத்துகளை அலசி தேடுறது. ஒரு ஆயத்தை ஓதினா அதுல தர்ஜமாவே எங்களுக்கு விளங்குது. ஆபிஸ்மார் பாஸ்டா ஓதிக்கொண்டு போறாங்க, யாருக்காவது விளங்குதா கருத்தை? விளங்குறதே கஷ்டமாயி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பத்தி எழுதியிருக்கிறது வரலாறு. ஒரு ஆயத்தை அப்படி பார்த்தாருன்னா 25 சட்டங்கள் எடுத்துருவாங்க. பார்த்தாலே 25 சட்டம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு தூக்கம் போயிட்டு கண் விழிச்சா 100 ராவிகள் பேரு முன்னால் நிற்கும். தூங்கி எழுங்க இப்படி எல்லாம் அர்ப்பணிச்சாங்க. அப்ப இந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரமலான் சம்பந்தமா வந்துள்ள ஆயத்துகள் எல்லாத்தையும் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 9 வருஷம் ரமலானை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த 9 வருஷம் எப்படி இருந்துச்சு அதை முன்னால எடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலோட யாரு சேர்ந்து இருந்தாங்க, அந்த சஹாபாக்கள் ரமலானில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை இருந்தாங்க. சஹாபாக்களோட யார் இருந்தாங்க, அந்த தாபியூன்களோட வாழ்க்கை இருந்தாங்க. எல்லாத்தையும் முன்னால வச்சு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் ஹலீஃபாக்களும் ரமலான்ல கூடுதலாக நேரத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கிற நேரம் 5 விஷயங்களுக்கு கூடுதலான நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எங்கட ரமலான் குவாலிட்டியாக ஆகும். துனியால எல்லாரும் நினைக்கிறாங்க இப்படியே இது சரி வராது, முன்னுக்கு போவோம். எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. சின்ன வீட்டில் நினைக்கிறாரு இப்படியே இது சரி வராது, பெரிய வீட்டுக்கு போவோம். சாதாரண வாகனம் வச்சிருந்தவர் நினைக்கிறார் இதே வாகனத்தில் ஓடிக்கொண்டு கபருக்கு போயிடலாம், பெரிய ஒரு வாகனத்தை வாங்கணும். ஒரு 2000 பவுண்ட் சம்பளம் வாங்குறவர் நினைக்கிறாரு இதை 2 லட்சமாக ஆக்குறது. துனியால எல்லாத்திலையும் முன்னுக்கு போறதுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து எல்லாம் முன்னுக்கு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா நீங்கள பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அடிமட்டத்திலே இருந்து கொண்டு மௌத்தாகிறது. எங்களை நோம்பு எடுத்து பாருங்களே, நோம்பிலே கிழவனாங்காட்டி கிழவையாங்காட்டி அதே நோம்பு தானே. நோம்புல இன்னுக்கு முன்னுக்கு போயில்லை. வஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, நோம்புல 3 படித்தரம் இருக்கு. உலகத்துல நோம்பு பிடிக்கிறவங்க 3 வகையான ஆட்கள் இருக்கலாம். சில பேர் நோம்பு எப்படி இருந்தா அவங்களோட நோம்பு பசித்திக்கிறதும் தாகச்சிக்கிறது. பசியில் இருந்தா தாகத்தில் இருந்தா மகரிபு திண்ட குடிச்சாச்சு நோம்பு முடிச்சு. நாங்களும் அப்படித்தானே நோம்பு வச்சுக்கிறோம். நாங்க நோம்புண்டா அதைத்தானே செஞ்சு பண்ணிக்கிறோம். சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம். இமாம் வஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அதுக்கு அடுத்த கட்டம் இது விசேடமான ஆட்களுடைய நோம்பு. அடுத்த கட்டத்துக்கு போனோம். அவங்க வைத்த மட்டும் நோம்பு பிடிக்க வைக்கல, சாப்பிடாம இருந்து குடிக்காம இருந்து அதோட மட்டும் அவங்க நோம்பு வைக்கல. அடுத்த கட்டத்துக்கு போனாங்க, உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நோம்பு வச்சாங்க. கண்ணையும் ஹராத்திலிருந்து பாதுகாத்தாங்க.
எப்படி வயிற்றுல இந்த நேரம் தின்னாலே இந்த நேரம் சாப்பிட்டா ஹராமன் அல்லாஹ் சொன்னதுனால பகலேல நோம்பு பிடிச்சுவோம், இந்த நேரத்துல தண்ணி குடிச்சிடாதே அப்படி குடிச்சா ஹராமா பேசிடும் சொன்னதுனால பகலேல குடிக்காமல் இருந்தோம். அவங்க கண்ணே பாதுகாத்தான். அல்லாஹ் ஹராமன் நீக்கிறான், ஹராமான பார்வை பார்க்க காலை பாதுகாத்தான். அல்லாஹ் கூடாததை கேட்க வேண்டாம், சங்கீதம் கேட்காது என்று சொன்னார், மியூசிக் கேட்காதே என்றார், காதை நோம்பு வச்சான். கையால் ஹராத்துக்கு உதவி செய்யல, ஹராத்தை எழுதல்ல, ஹராத்தை தொடை இல்ல, ஹராத்தை எடுத்து கொடுக்கல, கையை நோம்படிக்க வச்சான். காலை பாதுகாத்தார். அல்லாஹ்வுக்கு மாற்றமான இடங்கள் எங்கே இருக்கிறதோ, ஷைத்தானுக்கு விருப்பமான இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு காலை தூக்கி வச்சு நடக்க இல்லை. எங்களோட உடம்ப போத்தி வச்சிருக்கிறது தோலால். இந்த தோல் ஹராத்துல போயிட்டு உரசிறதுக்கே இடம் கொடுக்கல. இப்படி நோம்பு வச்சான். இது சௌமுல் ஹவாஸ் என்றுவாங்க, விசேடமான நாட்கள்ல நோம்பு. அதுக்கு மேல இன்னொரு படி நோம்பு இருக்குது, எங்களுக்கு நினைச்சே பார்க்கல. அவங்க நோம்பு பிடிச்சாங்க என்னடா, வயிற்றையும் நோம்பு பிடிக்க வச்சு, உடல் உறுப்புகளையும் நோம்பு பிடிக்க வச்சு, உள்ளத்தையும் நோம்பு பிடிக்க வச்சாங்க. உள்ளத்தை எப்படி நோம்பு பிடிக்க வச்சாங்க? அல்லாஹ் அல்லாதவைகளை பத்தி எங்கள் உள்ளத்தில் இடமே இல்லை. யாரிடத்திலும் எந்த தேவை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களை உள்ள போற அல்லாஹ் நோக்க மாட்டோம், அவங்களோட உள்ளமும் நோம்பு. இதுக்கு சொல்லது சௌமு ஹவாஸில் ஹவாஸ், அதி விசேடமான ஆட்கள் நோம்பு. அவன் நல்லடியார்கள் முயற்சி செஞ்சாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களோட நோம்பு கொண்டு போறது. நாங்கள் எவ்வளவு காலம் நோம்பு பிடிக்கிறோம், எங்களை சாப்பாடு தான் ஸ்பெஷல். நோம்பு தான் சாப்பாடு மாறுது, நாங்க மாறல. நேரமும் மாறுது, சாப்பாடு மாறுது, எங்க டைம் கொஞ்சம் முன்பின் ஆகுது. நாங்க மாறுறது யாருங்க, நாங்க பிடிக்கல. அறிஞர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் அவங்களோட நோம்போட அதிகமான நேரத்தை அவங்க எது கொடுத்தாங்கன்னா குர்ஆனு கொடுத்தாங்க. எங்கட நேரங்களும் அதிகமா போகணும் குர்ஆன். 10 நாள் முடிஞ்சிருக்குது, 11வது ராவு. இதுவரையில குர்ஆனுக்கு எத்தனை மணித்தியாரம் கொடுத்தோம் எனக்கு தெரியும். 10 நாள் முடிஞ்சிருக்குதுடா 3680 மணித்தியாரம் முடிஞ்சிருக்கு. 3680 மணித்தியாரம் முடிஞ்சிருக்கு. இதுல எத்தனை மணித்தியாரம் குர்ஆனை கொடுத்தீங்க? நீங்களே முடிவு செஞ்சுக்கோ. 3 முடிஞ்சு. குர்ஆனுக்கு எத்தனை மணித்தியாரம் முடிஞ்சு? குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிற அர்த்தம் குர்ஆனை வெறுமனே பார்த்தோதிக்கு நிற்கிறது மட்டுமல்ல, குர்ஆனுக்கு 5 வகையாக நேரம் கொடுக்கும். 5 வகையாக நேரம் கொடுக்கும். அதனால தான் பார்க்கிறோம் சரித்திரத்தில் எங்களை மாதிரி துனியாவுடைய அலுவல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவங்க அல்ல, குர்ஆனுடைய மற்ற துறைகளில் ஈடுபட்டிருந்தவங்க கூட ரமலான் வந்தா அவங்கள வேலையில நிப்பட்டிடுவாங்க. குர்ஆனோட இணைஞ்சதுதான் ஹதீஸ். ஹதீஸுடைய துறையில ஈடுபட்ட இமாம்கள் மஸ்ஜிதுகள்ல எல்லாம் செஞ்சிருவாங்க. ரமலான்ல ஹதீஸ் பாடம் நடக்காது. ஹதீஸ் மத்த 11 மாசம் வாங்க, ரமலான்ல குர்ஆன். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்களுக்கு எல்லாம் செய்வாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவங்களுடைய ஹதீஸோட வந்திருப்பாங்க. ரமலான்ல ஒரு பாடமும் நடக்காது. இது ஷஹ்ருல் கிரா, குர்ஆன் ஓதுறவாங்க. மதீனாவுல மஸ்ஜிது நபவியில இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. அவங்களுடைய பேரே மதீனா இமாம், இமாம் தாரில் ஹிஜ்ரா. வெளிநாட்டு உள்நாட்டு மாணவர்கள் வருவாங்க. அவங்களோட முஅத்தா என்ற கிரந்தம் ஓதி கொடுக்கப்படும். ரமலான் வந்துச்சா சொல்லுவாங்க, ஒரு பாடமும் நடக்காது, எந்த மாணவர்களோட இருமிட மஜ்லிஸ்ல உட்காரவும் மாட்டேன். இது ரமலான்ல குர்ஆன் ஆகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்மில மூழ்கி போனோம். இஷா தொழுது வந்து இருப்பாங்களா, இந்த சட்டத்துக்கு என்ன ஆதாரம்? ஒரு சட்டம் முன்னுக்கு வரும், இது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தை முன்வைக்கணும்? குர்ஆனுக்கு என்ன ஆதாரம், ஹதீஸுக்கு என்ன ஆதாரம்? அதை எழுத தொடங்கினா சுபஹ் பாகு சொல்ற சத்தம் கேட்குமா விளங்கிக்காது. சுபஹான இப்படி ராவு பகல் ஈடுபட்டோம். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு பாடமும் நடக்காது. ஹதீஸ் எழுதுறதும் இல்ல, ஹதீஸ் பாடம் நடத்துறதும் இல்ல, ஹதீஸ ஆய்வு செய்யறதும் இல்ல. என்ன முழு வேலையும் குர்ஆன். சுனன் பைஹகி இருக்குது, ஹில்யத்துல் அவுலியால பதிவு செய்யப்பட்டிருக்குது.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நாவாலே சொல்றாங்க, நாங்க ரமலான்ல பெரிய ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்க ரமலான்ல நல்ல ஆதாயம் தேடுறோம். என்ன தேடுறோம் தெரியுமா? குர்ஆன் ஓதுறவர் ரமலான்ல தேடுறது போல வேற ஒருத்தருமே தேடுறது இல்லை. குர்ஆன் ஓதுறவர் ரமலான்ல சம்பாதிக்கிறது போல வேற யாருமே சம்பாதிக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், லொஸ்டாஹார யாவரும் இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், மூணு அமல்களை யார் செய்றாங்களோ, முதலாவது அமல் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுறவங்க, இரண்டாவது நேரத்துக்கு முறைகளை பேணி தொழுகிறவங்க, அவ்வல் வக்தில ஜமாத்தோட சுன்னத்துகளை பேணி தொழுகிறவங்க, வஅகாமுஸ் ஸலாத், மூணாவது அல்லாஹ் சொல்றான் தீனுக்கு செலவழிக்கிறவங்க, பகிரங்கமா ஜகாத் கொடுக்கிறவங்க, மறைமுகமா சதகா கொடுக்கிறவங்க, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, இவங்களை பார்த்து நீங்க நினைக்காதீங்க இவங்க சின்னோட அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், நஷ்டம் போகாத யாவரும் எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இமாம் ஷாஃபி சொல்றாங்க, நான் ரமலானுடைய மாசத்தையில 60 குர்ஆன் ஓத விட மாட்டேன். 60 ஜுஸ் அல்ல, 60 குர்ஆன். சாதாரணமா குர்ஆன் ஓதுறவருக்கு லேசர் 8 ஹவர்ல குர்ஆன் ஓதிடலாம். அப்ப அவரோட ஒரு நாள்ல 24 மணித்தியாலத்துல 16 ஹவரை கொடுத்தீங்கன்னா குர்ஆன். பகலையில ஒரு ஹத்மா, ராவையில் ஒரு ஹத்மா. ஒரு குர்ஆன் பகலையில் ஓதுவார், ராவையில் ஒரு குர்ஆன் ஓதுவார். யாருக்குமே தெரியாத ஒரு இமாம் அல்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹ் புகாரில கிதாப், இமாம் புகாரில வரலாறு என்ன சொல்லுது, பகலையில ஒரு குர்ஆன் ஓதுவன், அவருடைய தராவீஹ்ல 3 ஜுஸ் ஓதுறார். தராவீஹ்ல 3 ஜுஸ், 10 நாளுக்கு ஒரு குர்ஆன் படிப்பார், 30 நாளைக்கு 3 குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தராவீஹ், இமாம் புகாரி இப்படி குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். பல அறிஞர்கள் எழுதுறாங்க, யாருக்கு அறவே நேரம் இல்லையோ, கடுமையான பிஸியா இருக்கிறாரோ, அல்லது குர்ஆனை ஓதுறதுக்கு சிரமப்படுறாரோ, ஒழுங்கா பார்த்தோது தெரியாது, இவரோட கடமை ரமலான்ல ஒரு குர்ஆனாவது ஓதி முடிக்கும். யார் ஒரு குர்ஆனாவது ரமலான் ஓதி முடிக்கலையோ ரமலான மதிக்கலையா. ஒரு குர்ஆனாவது ஓதி முடிக்காதவர் ரமலான மதிக்க சொல்றாங்க. ஒரு குர்ஆனை லேசாக ஓதுறதுக்கு வழி என்ன? குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தடை என்ன? சிலவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதுறது கஷ்டம், லேசான ஒரு காட்டுறாங்க. நீங்க ஒரு தொழுகைக்கு போனா தொழுகையை முடிச்சுட்டு 4 பேஜ் ஓதிடுவாங்க. மிச்சம் பிறகு 4 பக்கம் குர்ஆனை பிறகுங்க. சுபஹ் தொழுது 4 பக்கம் போல 10 நிமிஷம் போகும். 4 பக்கம். லுஹர் தொழுது உட்காருங்க, நீங்க போய் லுஹர் மலையால் தங்கம் எடுக்க போறீங்க, கொஞ்சம் பேருக்கு 4 பக்கம் போகுது. 5 தொழுகைக்கு பின்னாலேயும் 4 பக்கம் ஓதினா 20 பக்கம் வந்து 20 பக்கம் தான் ஒரு நிமிஷம். இப்படி 30 நாளுக்கு ஓதினா ஒரு குர்ஆன் முடியும். அறிஞர்கள் சொல்றாங்க, இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, ரமலானை பற்றி எழுதுறவங்க, நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு பேஜ் குர்ஆன்ல ஒரு பக்கம் ஓதுறதுக்கு 5 நிமிஷம் போகுதுன்னா நீங்க நினைங்க, இந்த ஒரு பக்கம் ஓதுறதால் எனக்கு கிடைக்குது 5000 கிடைக்குது. ஒரு பக்கம் ஓதினா தொழுகைக்கு வழியில் 5000 கிடைக்கும் குறைஞ்சது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், அடியா நீ ஒன்றை செய், நான் உனக்கு 10 தரேன். மன் ஜாஅ பில் ஹஸனா வலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நலவு செய்தாரோ அது போல 10 அவருக்கு நான் கொடுப்பேன். அப்ப ஒரு பக்கத்தை எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 500 எழுத்து இருக்கும். 500 ஹர்ஃப், 500 எழுத்திக்கும். 500 10ஆல பெருக்கினா 5000 கிடைக்கும். ஒரு ஜுஸ் ஓதுங்க 50000 கிடைக்கும். குறையாம ஒரு ஜுஸ்ல 5000 எழுத்திக்கும் 50000 கிடைக்கும். முழு குர்ஆனை ஒருத்தர் உட்கார்ந்து 8 ஹவர்ல ஓதி முடிக்கிறார், எவ்வளவு கிடைக்கும்? 3 மில்லியன் கிடைக்கும். சுமாராக 3 லட்சம் எழுத்துகள் குர்ஆன்ல இருக்கிறதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு குர்ஆன் ஃபுல்லா ஓதி முடிக்கிறீங்க 3 மில்லியன் கிடைக்கும். அது 3 மில்லியன் என்ன கிடைக்கும்? 3 மில்லியன் இங்கு பவுண்ட்ஸ் அல்ல, 3 மில்லியன் டாலர் அல்ல, 3 மில்லியன் ருபீஸ் அல்ல, 3 மில்லியன் ரியால் அல்ல, இதெல்லாம் அழிஞ்சு போற சவால். 3 மில்லியன் சவாப்
3 மில்லியன் நன்மை. நீங்க எங்கேயுமே தேடுங்க, ஒரு நன்மையை எவ்வளவுக்கு மாத்தேன். உங்களுக்கு தெரியும், பவுண்ட் சென்றா ஸ்ரீலங்காவுக்கு 400 ரூபாய் மாத்திருக்கு. அந்த புத்திக்கும் சொல்லி டாலரை எப்படி மாத்தி ஒரு சவாபை எவ்வளவுக்கு மாத்தலாம் பாருங்க. அதுக்கு வரைவிலக்கண போட்டிக்குது. சவாபுடைய அளவு அல்லாஹ் மட்டும்தான் தெரியுமா. நன்மை அளவை அல்லாஹ் மட்டும்தான் அறிவார். சில அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க, எங்களுக்கு இதை சொல்ல இயலா, ஆனா மனிதனுக்கு அதன் அளவு தெரியாதுன்றா மனிதன் விளங்கிக் கொள்ள மாட்டார். மனிதன் புத்திக்கு ஒரு அளவை கிரகிக்கிற மாதிரி சொல்லதா இருந்தா ஒரு நன்மையில பொறுமதி 150 கிலோவை விட பொறுமதியா, 150 கிலோ தங்கத்தை விட பொறுமதியா ஒரு நன்மை. ஒரு குர்ஆன் ஓதுறார், அல்லாஹ் 3 மில்லியன் சவாபு கொடுக்கிறார் தொழுகைக்கு வெளியில. இதுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துக்கிறோம், எத்தனை ஜுஸு இதுவரைக்கும் ஓதிக்கிறோம். யாவர காலத்துல யாவரத்தை செய்யாம வேற என்னத்தை செய்ய போறோம். குர்ஆன பார்த்தோதுங்க, கண்ணுக்கு வெளிச்சம். ஒரு தாபியீ சொன்னாங்க, யாரு குர்ஆன் அதிகமா பார்த்தோதுறாரோ அல்லாஹ் அவருடைய புத்தி எவ்வளவு சீராக வச்சிருப்பாருடா. வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 200 வருஷம் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்தார். இவருக்கு இப்ப வயசு 200 சொல்றாங்க. அல்லாஹ் அவருடைய புத்திய குழப்ப மாட்டார். குழம்பிக்கொண்டு தெரியுது மறந்து அந்த பிரச்சனை வராது. குர்ஆனை பார்த்து வருது. சஹாபாக்கள் காலத்தில் இப்படி எல்லாம் குர்ஆன்ல பிரிண்ட் பண்ணி ஒரு 2 புத்தகங்கள் சிரமப்பட்டு எழுதி வச்சிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட ஒரு குர்ஆன் பிரதி இருந்துச்சு. அதை பார்த்து ஓதி 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 அந்த தாள்கள் பிஞ்சு வைக்கிறார். வரலாறு சொல்லு. சஹாபாக்கள் பெண்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருக்கு என்ன காலுக்கு மேல காலை போட்டு வாழ்ந்துட்டு போயிருந்துச்சு. பொய் சொல்லாதவர் சொல்லிட்டு போயிட்டார். பொய் சொல்லாதவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ஃபில் ஜன்னah, ஆயிஷா சொர்க்கம் போவா உறுதியா சொல்லிட்டு போயாச்சு. ஆனா அவட சரித்திரத்தை எழுதுறாங்க, ரமலானுடைய காலத்துல ஃபஜ்ர் தொழுதுட்டு அவர்கிட்ட குர்ஆனுடைய வேடு இருந்துச்சு. சூரியன் உதிக்கிற வரைக்கும் அதை பார்த்து ஓதிக்கொண்டு இருந்து போட்டு தான் ஓய்வு எடுப்பாங்க. அதுதான் சஹாபாக்கள் ஆண்களும் அப்படிதான், பெண்களும் அப்படிதான். அதனால அறிஞர்கள் எழுதுறாங்க, குர்ஆனை மனனமாக ஓதுறதை விட குர்ஆனை பார்த்து ஓதுறது சிறப்பு கூட. அதுல பரக்கத்தையும் உதாரணம். எங்க ஓதுறீங்களோ அந்த இடத்துக்கு பரக்கத், எந்த நேரத்தில் ஓதுறீங்களோ அந்த நேரத்தில் பரக்கத். யாரோட நான் ஓதுதோ அவரோட வாயில பரக்கத், யாரோட காது கேட்குதோ அவரோட காதுல பரக்கத். பரக்கத்தான கிதாப். இது 5ல 1 பார்த்து ஓதுறது. 5ல 1. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது ஒரு பகுதி இருக்குது. இன்னொரு கை கொண்டு கொடுக்கணும். தொழுகையில வர ரமதான்ல தொழுகையில வரும். மழை அடிச்சுட்டு போறதில்ல, கடமையை முடிக்கிற மாதிரி, வேலை போற நேரம் வேலை வைக்கிற மாதிரி, காதை காட்டுறது மாதிரி தொழுதுட்டு போறது இல்ல. சுன்னத்தான தொழுகைகள்ல நீண்ட சூரத்துகள் ஓதுங்க. தொழுகை வழியில 1க்கு 10 ஹதீஸ் சொல்லுது. தொழுகையில நின்று கொண்டு ஓதினா 1க்கு 100. அப்ப தொழுகையில நின்று கொண்டு குர்ஆனை முழுக்க ஓதினா, வெளியில ஓதினவருக்கு 3 மில்லியன், அவர் தொழுகையில ஓதும் போது 30 மில்லியன் ஆகி 3 கோடி நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்திலே அவருடைய தஹஜ்ஜுத் அப்படிதான் செய்யும். ரமலான் எப்படி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வர சொல்லல, நானே ஒரு நாள் கண்டு ரசூலுல்லாஹ் பின்னால தொழுவோம் என்று தஹஜ்ஜுத் பேரு தக்பீர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்ராவை தொடங்கினாங்க. நான் நினைச்சேன் 100 ஆயத்துல ருக்குக்கு போவாங்க. ஆனா மெதுவா ஓதுவாங்க. ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக வழங்கும்.
நரகத்தை பத்தி வந்தா நின்று பாதுகாப்பு கேட்கிறான், சொர்க்கத்தை பத்தி வந்தா சொர்க்கத்தை கேட்கிறான், அதாப பத்தி ஆயத்து வந்தா பாதுகாப்பு கேட்கிறான். இப்படியே ரசிச்சு ஓதிக்கொண்டு வந்து 2 ஜுஸு சூரத்துல் பக்ரா 286 ஆயத்தை ஓதி முடிச்சிட்டு நான் ருக்குக்கு போவாங்க. ஹதீஸ் இருக்குது, சூரா அன்-நிசாவை தொடங்கினான், 1.5 ஜுஸு அதை ஓதி முடிச்சான். நான் ருக்குக்கு போவாங்க. அதுக்கு முன்னால் ஆல் இம்ரான் ஆரம்பிச்சாங்க, அதிலே 1.5 ஜுஸு 5 ஜுஸுவை முடிச்சிட்டு தான் ருக்குக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத் 5 ஜுஸ் ஓதி ரமலான் நல்லா இருக்காங்க. ரமலான் எப்படி தெரியுமா? இதெல்லாத்தையும் பார்த்து அவங்கள பின்னால் இருந்த சஹாபாக்கள் எப்படி ஒரு முன்மாதிரி எடுத்திப்பாங்க. ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, சஹீஹான இஸ்னாதோட நான் உங்களை வைக்கிறேன், தொழுகையில முழு குர்ஆனை ஓதி கூட வரலாம். நபி அலைஹிஸ்ஸலாம் தந்த மருமகனை பத்தி எவ்வளவு பாராட்டி பேசிக்கிறான். சொன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்தில் பாரு. ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஒரு சிஃபத், அவருக்கு இருக்கிற வெட்கத்தை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க, எனக்கு இன்னொரு மகன் இருந்தா அதையும் உஸ்மானுக்கு முடிச்சு கொடுப்பேன். இப்படி கிட்ட அல்லாஹ் நெருங்கிய ஒரு மகன். அவர் ஒரு நாள் போய் என்ன செய்யறார், அதிகமா செஞ்சிருக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் சஹீஹான சனதோட இதை சொல்றேன், யாருக்கும் இதுல அறிவிப்பாளர் வரிசையில குறை சொல்லவே இல்ல, அப்படி பலமான சனதோட சொல்றேன். ஹரம் ஷரீஃப்ல தங்க பீலிக்கு நேருள்ள பகுதி சொல்றது ஹதீம். அந்த ஹதீம்ல பித்ரு தொழுகையில கடைசி ரக்காத்துல தக்பீர் கட்டினாங்க, அப்படியே ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சாங்க. ஒரு ரக்காத்துல முழு குர்ஆன். இந்த ஜமான்லயே புள்ளகள் எத்தனையோ பேர் ஓதுறாங்க ஒரு ரக்காத். ஹஜ்ரத் உஸ்மான் எப்படி ஓதிப்பாங்க? சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய மாணவர், காபா உள்ளுக்கு போக கிடைச்சு அதுக்குள்ள போனவர் தக்பீர் கட்டினார், ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதி முடிச்சார். தமீம் தாரி அல் அன்சாரி கிறிஸ்துவராக இருந்து கிறிஸ்டியன், அவர் நசாரா, அதிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் ஓதி குர்ஆனை பாடமாக்கி பெரிய காரிசா பாயிட்டார். காபாவை பார்த்து கொண்டே முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறார் ஒரு ரக்காத்துல. இவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சியோடு இருக்கிறார். இவங்க எல்லாரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க, சும்மா வெளியிலிருந்து பீத்தி கொண்டு இருந்தவங்க இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவங்க. தொழுகை இவ்வளவு தூரம் ஒதுக்கிறான். அப்ப எங்களுக்கும் ஓதையிலும் தான், தஹஜ்ஜுதுல ஓதையிலும், லுஹருடைய முன்னால பின்னால் உள்ள சுன்னத்துகள் ஓதையிலும், மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் ஓதையிலும், இஷால முன் சுன்னத்தில் ஓதையிலும், லுஹாவுடைய தொழுகையில் ஓதையிலும், தொழுகையில் ஓதுற பழக்கம். 3வது பழக்கம் வரணும், தொழுகையில இன்னொருத்தர் ஓதுறத கேட்கிறது. அதுதான் மாஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்குது. ரமலான்ல ஹாஃபிஸ்மார் தராவீஹ் ஓதுறாங்க, பின்னால் இது கேட்கும். ஒரு முஸ்லிம்ல உள்ளத்துல ஆசை இருக்குமா, அல்லாஹ்வுடைய கலாம என்ன காலால ஃபுல்லா கேட்கும், ஒரு எழுத்து மிஸ் ஆகும். அல்லாஹ்வுடைய கலாம அல்லாஹ்வுடைய ஸஃபில நின்று கொண்டே ஒரு வருஷத்துல 30 ஹவர் செலவழிச்சு. முழு ரமலான்ல எந்த நேரம் நிக்க சொல்லல, நைட்ல 1 ஹவர் 1.25 ஹவர் கொடுங்க, நின்று கொண்டு சொல்லுங்க. ஹாஃபிஸ்மார் ஓதுறத காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகள் கியாமத்துல உங்களுக்கு ஷாஹிதாயிக்கும். உங்களோட காது சொல்லும், என் ரப்பன கலாம இந்த காதால கேட்டு. 3வது முயற்சி. 4வது நேரம் கொடுக்கணும். தொழுகைய வெளியில ஓதுறவங்க ஹல்காக்கள் அமைச்சு, நாட்டில சொல்லுவாங்க இல்லையா, ஹிஸ்பு மஜ்லிஸ், பேரை வேண்டிய வச்சுக்கோங்க. ஹிஸ்பன்னாலும் வட்டம் தான், ஹல்கான்னாலும் வட்டம் தான். அந்த மஜ்லிஸை வச்சு ஒருத்தர் ஓதணும், மற்றவங்க கேட்கணும். அதுக்கு பின்னால் மற்றவர் ஓதணும், அடுத்தவங்க கேட்டுக்கணும். இதெல்லாம் சும்மா மனிதர் நினைச்சு உருவாக்குறதில்ல, மாமூலான சுன்னத்துகள். எனக்குடா ரமலான்ல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு இந்த ஆதாரத்தை விட தெளிவான சரியான வேறொரு ஆதாரம் பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஜிப்ரீலை சந்திக்கிறாங்க. இது புகாரி ஷரீஃப்ல கிதாபு தஃப்சீர்ல இருக்குது. அவங்க சந்தித்து சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஏ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க என்ன வந்து சந்திக்கிறீங்க போறீங்க, சரியான சந்தோஷமாயிக்குது, நீங்க வந்தா மனசில் உள்ள பாரங்கள் குறையுது, ஆனா சந்திக்கிறது போதா, என்ன வந்து போங்களே அப்படின்னா.
ஒரு தனிப்பட்ட அழைப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே பேசலையா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல பதில் அனுப்பினான். பதில் வருது குர்ஆன்ல. பதில் எப்படி வருது? வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நாங்க பூமிக்கு இறங்குறோம் உங்களோட ரப்போட அனுமதி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல தலைவர் என்று சொன்னதுக்கு கதவு திறந்து பொம்மை இறங்கிற பணி. அவரும் ரப்போட ஓர்டர் வந்தா தான் பூமிக்கு வரை அவரை கண்ட்ரோலோட வச்சிருக்கோம். இந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க வாராங்க மதீனாவுடைய மஸ்ஜித் நபவி. எங்கிருந்து வாராங்க? ரியாதிலிருந்து அல்ல, லண்டன்ல இருந்து அல்ல, அல்லது ஆஸ்திரேலியாவில சிட்னில இருந்து அல்ல, 25-30 அவர் ஃப்ளை பண்ணி அல்ல. அதை விட அது மாதிரி தூரம் துனியா எங்கேயும் இல்லை. வானத்திலிருந்து வாராங்க. பல கோடி மைல்கள் பயணம் செஞ்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. என்னது வராங்க? முஜாஹிதீன்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதுக்கு என்ன? ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ நோயாளிகள் தூங்குறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு மருந்து கொடுக்கவும் இல்லை. எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை உதவி செஞ்சு கொடுக்கும், அதுக்கும் இல்லை. எத்தனையோ விதவைகள் வாழ்வு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்துருக்கோம், அதுக்கும் இல்லை. அனாத பிள்ளைகள தலையை தடவிக்குமோ, இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். ஆனா இது ஒன்றுக்குமே வராது. என்னதுக்கு அத்தனை கோடி மைல்கள் பயணம் செஞ்சு வராங்கன்னா, மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற ஒரு ஜுஸுவை கேட்டுட்டு போகுது. 30 நாள் வரைக்கும் 30 நாள் வரைக்கும் ஏறினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திலாவத் தொழுகைக்கு வெளியில அவர்கள் ஓதுற குர்ஆனுடைய திலாவத்தை கேட்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப பெரியோர் லாபமும் நீங்கிறதால வந்திக்கிறான், சிறப்பு நீங்கிறதால வந்திக்கிறான். எங்களுக்கே நேரம் கொடுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரம் கொடுத்து வராரு. அதுல ஜிப்ரீலை விடவா நாங்க பெரியாங்க? ரசூலுல்லாஹ் விடவா பெரிய கவலையும் பாரமும் சுமந்தவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 கொண்டாட்டிமார சுமந்தாங்க. அவங்களோட பிள்ளைகள் வேற, ரசூலுல்லாஹ் பிள்ளைகள் வேற. மதீனாவுடைய தலைவராக இருந்தாங்க. வார வழக்கெல்லாம் விசாரிக்கும். எந்த நிமிஷம் சண்டகம் உண்டாகும் தெரியாது. பாதுகாப்பு பிரச்சனை ஒரு பக்கம், எல்லாத்தையும் தலையில சுமந்து கொண்டுதான் குர்ஆனை ஓதினார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட தீனுடைய சுமைகளை சுமந்தவங்க ஒருத்தருமே இல்லை, துனியாவோட சுமைகளை சுமந்தவங்களும் ஒருத்தருமே இல்லை. அது எல்லாத்துக்கும் மத்தியில தான் குர்ஆனுடைய 30 ஜுஸ்வையும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஜுசுவாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் ஓதிட்டாங்க. இவ்வளவு பெரிய சிறப்புள்ள விஷயம் குர்ஆன். அதனால் அல்ஹம்துலில்லாஹ், பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான அதுதான் நாம் சொல்லி காட்டினோம். குத்துபால கூட சுவர்க்கத்தை எல்லாம் திறந்து வச்சிருக்கிறார். உள்ளுக்கு அழகாக மாளிகை எல்லாம் கட்டி ஹூர்லிங்களையும் அங்க வச்சு அங்க வேலை செய்யறதுக்குள்ள சிறுவர்களையும் நல்லா படைச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு சொர்க்கத்துல வேலை செய்யறதுக்கு நல்லா ஒரு படைப்பை படைச்சிருக்கிறார். சின்ன பிள்ளைகள் உங்களை சுத்தி வந்து கொண்டே இருப்பாங்க, கையில ட்ரே இருக்குமா, என்ன தேவைன்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றார், அவங்கள்ட்ட வேலை எடுக்க தேவையில்லை, அவங்கள பார்த்தாலே முத்து போல பசந்தாயிப்பாங்க. இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா. நபியே, அந்த சிறுவர்களை நீங்க கண்டீங்கன்னா சிதற விடப்பட்டிருக்கிற முத்துகள் என்று நினைப்பீங்க, அவ்வளவு பசந்தான பிள்ளை. இப்படி சொர்க்கம் இல்லை, எல்லாருக்கும் ரெடி ஆகிக்குது. அல்லாஹ் சொல்றார், அமல்களை அனுப்பி சொர்க்கம் பறிமுகாம பிடிச்சுக்கோங்க. குர்ஆன் அனுப்புங்க, சொர்க்கத்தை பிடிச்சுக்கோங்க. பெரியோர் அறிஞர் மூத்தா போனார், பல கிதாபுகள் எழுதி பயான்கள் பண்ணி பல பேரை திருத்தி எடுத்தவர். மௌத்தான பிறகு அவர் நெருங்கிய மாணவர் கனவில காண்டார். கேட்டாரே, அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டார்? இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் பெரட்டையிலும் ஒருட்டையிலும் அப்படி எங்கேயும் இப்படி எங்கேயும் கபருக்குள்ள போனவரும் அங்கிருந்து செய்தியே வருதில்லை, வாரத்துக்கு வழியும் இல்லை. கபருக்குள்ளேருந்து மெசேஜ் வாரத்துக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நல்ல மனிதர்கள் உண்மையை பேசுற மக்கள் காண்ற கனவு மட்டும்தான், வேற வழியே இல்லை. அப்ப கனவு கண்டு கேட்கிறார், மா ஃபஅல பிக ரப்புக், ரப்ப உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க பெரட்டிட்டு போனீங்க துனியால, மார்க்கத்துல பெரிய பெரிய சேவைகளும் செஞ்சுட்டு போனீங்க, கிதாப் எழுதுனீங்க, பயான் பண்ணினீங்க,
எத்தனையோ பேருக்கு தௌபா சொல்லி கொடுத்தீங்க, என்ன நடந்துச்சு? சொன்னாரே, நான் எதிர்பார்த்தது ஒன்றாலே ஒன்றுமாக எல்லாத்தையும் பார்த்தா இஹ்லாஸ்ல குறைபாடிக்குது. அவருக்காக சிந்திப்பட்டிக்குது, இவர் பார்க்கறது சிந்திப்பட்டிக்குது, இவங்களை சந்தோஷப்படுத்த சிந்திப்பட்டிக்குது. இஹ்லாஸ்ல ஓட்டை இருந்தா அது பெரிய பொருளா இருந்தாலும் பறக்கல, ரூஹ் இல்லாத அமல. ஆனா ஒரு மாதிரி தப்பிட்டேன். எதாவதுப்பா தப்பினீங்க? நான் இந்த கிராமங்கள்ல உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுறது படிச்சு கொடுத்தேன். அந்த தாலீமால அல்லாஹ் என்ன தப்பு வச்சான். குர்ஆனால தப்பினவங்க நிறைய பேர் இருக்கிறான். நிறைய பேர் குர்ஆனால தப்பிக்கிறான். குர்ஆன் சொல்லி கொடுத்ததால, குர்ஆன் ஓதினதால, குர்ஆனை முஹப்பத் வச்சதுனால அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். எனவே குர்ஆன்களை ஓதி அனுப்புங்க சொர்க்கத்துக்கு. குர்ஆனுடைய கதவான அனுப்புங்க, திலாவத்துடைய கதவான அனுப்புங்க. நாளை கியாமத்துல சந்தோஷமா இருப்பீங்க, அல்லாஹ் கண்ணியமா வைப்பான். ஆகவே ஆண்களும் ஓதணும், பெண்களும் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போட்டி போடு இருக்கு. அவரை பார்த்து இவரு பணத்தில போட்டி போட வேணும், அவர் வாங்கிக்கிற வாகனத்தை பார்த்து போட்டி போட வேணும், அவர் வச்சிருக்கிற அவர் பெரிய வீடு வாங்கிக்கிறார் அதை பார்த்து பொறாமப்பட்டு அதை நீங்க விழுகிறதுக்கு தயாராக வேணும். ஒருத்தர் குர்ஆன் ஓதுறதை பார்த்து போட்டி போடுது, அவரை விட நான் கூட்டு வருவேன். பொறாமப்படுறதுக்கு அனுமதி தரப்பட்ட ஒன்று குர்ஆன் ஓதுறது, மற்றது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது. ஆகவே ரமலான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அப்ப இதை சாதிக்கணும் வேண்டா, பயான கேட்கிற நேரம் மோதணும் பழைக்கும் ஒழுமினுடைய எல்லாம் வைக்கும் சூடரங்கியாச்சு. இந்த கமான் இல்ல, குர்ஆன் ஓதுறதுக்கு லேசான வழி, ஆகப்பெரிய தடை என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு பதிலாக இன்னொன்று கையில வந்து மொபைல். இதை ஓஃப் பண்ணினா குர்ஆன் ஓது. குர்ஆன் ஓதுறதுக்கு நீங்க எந்த நேரத்தை முடிவு செய்றீங்களோ ஓஃப் பண்ணி ஓதுங்க. தொடர்ந்து வச்சுக்கொண்டு ஓதுனீங்கன்னா அந்த மொபைல கூட ஓத விடாது. மொபைல வச்சுக்கொண்டு யார குர்ஆன் ஓத தயாராகிறீங்களோ நீங்க தோல்வி அடைவீங்க, ஓதி முடிக்க மாட்டீங்க. இந்த காலத்துல குர்ஆனுக்கு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஆபத்து கையில மொபைல். அது விரும்பியோ விரும்பாமலோ நீங்க முடிவு செஞ்சிருந்தா பகலே ஒரு மணித்தியான குர்ஆன் ஓதுறேன்னு மொபைல் அல்லாஹ் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஓதினா ஒரு 3 நிமிஷம் ஓதுவீங்க. தொடர்ந்து வச்சுக்கொண்டு ஓதுவீங்க. இங்க அதையும் பேசி அங்கேயும் பேசி அல்லாஹ்வோடையும் பேசுற, இங்க இதுவார குனுவையும் பேசுற, ரெண்டையும் கலந்து பேசினா திலாவத்துடைய பரக்கத் இல்லாம. ஆகவே கொஞ்சம் இந்த விஷயங்களை விலங்கெடுத்து குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா வீடுகளையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் பல குர்ஆன்களை ஹத்ம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நான் வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆலிம் சந்தித்து ஸ்ரீலங்கா, அவங்களோட வாழ்நாள ஒரு 100 குடும்பம் 100 வீடு சொன்னார். அதுல பெரிய ஒரு முயற்சி இந்த வருஷம் செஞ்சுக்கிற ஒரு 1000 குர்ஆன் எங்களை 100 வீடுகளாலே காரண்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை ஓதி கொடுக்கறதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. சில பிள்ளைகள் கத்தார்ல வேலை செய்யறாங்க, சவுதியில வேலை செய்யறாங்க. அவ வாப்பாவை பிடிச்சி அவரோட முன்னுக்கே போன் பண்ண வைக்கிறார். எங்க வீட்லயும் 25 குர்ஆன் கொடுக்கணும், மகன் நீங்க 5 ஓதிடுங்க பாப்பா சொல்றாங்க. இப்படி பெரிய முயற்சி செஞ்சு பிளான் பண்ணி குர்ஆனுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரதுக்கு பலவிதமான முயற்சிகள் நடக்குது. நாங்க எல்லாத்தையும் சாதிச்சு பசந்தா இங்க வாழ்றோம்னு நினைக்க வேணாம். இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கையை தயாரிக்கிறது. இது வாழ்க்கையை தயாரிக்கிறது. வாழ போறோம், கபருக்கு போறது. வாழ போற இடத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு போறதே புத்திசாலிகள் வேலை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு புத்திசாலிகளாக உலகத்தில் வாழ்ந்து அவருடைய சிந்தனையோட வாழ்ந்து இந்த ரமலானை பெருமைக்குரியதாக சிறப்புக்குரியதாக எங்களுடைய சொர்க்கத்தை எங்களுக்கே நிச்சயித்துக் கொள்கிற ஒரு ரமலானாக அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு மாற்றி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.